இந்திய முப்படை பிரிவுகளில் முக்கியமான படைப்பிரிவான கப்பல் படையில் வந்து போட் க்ரூ ஸ்டாஃப் படைப்பிரிவில் வந்து சிராங் ஆஃப் லஸ்கர் 1 ஃபயர்மேன் டோபாஸ் அப்படின்ற போஸ்ட்டுக்கு 14 மார்ச் 2025 அன்னைக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து இந்த போஸ்ட்டோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பெருசாக இருக்குது. நம்ம வந்து இதில் நமக்கு தேவையான முக்கியமான தகவல் மட்டும் நம்ம இதில் பார்ப்போம். இது வந்து குரூப் சி பிரிவில் வந்து வரும். மத்திய அரசு பணியில் வந்து குரூப் சி பிரிவில் வந்து வரும். சிராங் ஆஃப் லஸ்கர் போஸ்ட்டு 57 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆரம்ப நிலை ஊதியம் பார்த்தீங்கன்னா 25,500லேருந்து 81,100 வரைக்கும் மாத ஊதியமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லஸ்கர் 1 போஸ்ட்டுக்கு 192 வேக்கண்ட்டு. ஃபயர்மேன் போட் க்ரூ அதுக்கு வந்து 31 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. டோபாஸ் இதுக்கு வந்துட்டு 5 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த லஸ்கர் 1 ஃபயர்மேன் டோபாஸ் இந்த 3 பதவிகளுக்குமே ஆரம்ப நிலை சம்பளமாக 18,000 கொடுப்போம். அதிகபட்சமாக வந்து 57,900 ரூபாய் மாத சம்பளமாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3 விதமான போஸ்ட்டுமே மொத்த போஸ்ட்டில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவங்க நல்ல உடல் திறன் கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே இந்த சிராங் ஆஃப் லஸ்கர் 1 ஃபயர்மேன் டோபாஸ் இந்த 3 பதவிகளுக்குமே கண் பார்வை திறன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராங் ஆஃப் லஸ்கர் போஸ்ட்டுக்கு 10வது முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சிராங் இன்சார்ஜ் ரெஜிஸ்டர் விசல் 20 ஹார்ஸ் பவர் அப்படின்ற மாதிரி 2 வருஷம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. லஸ்கர் 1க்கு வந்துட்டு 10வது முடிச்சிருக்கணும். நாலேஜ் இன் ஸ்விம்மிங், அதாவது உங்களுக்கு 10வது முடிச்சிருக்கணும், உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். அதில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு 10வது முடிச்சிருக்கணும், உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். ஃபயர்மேன் தொடர்பான படிப்பு ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கூடுதல் தகுதியாக வச்சுருப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோபாஸ் இதுக்கு வந்துட்டு 10வது முடிச்சிருக்கணும், இதுக்கும் நீச்சல் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்டாச்மெண்ட் 1 அட்டாச்மெண்ட் 2, அதாவது நீங்கள் அட்டாச்மெண்ட் 1ல் வந்துட்டு உங்களோட டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் டியூட்டி, அதாவது இந்தியாவில் எந்த பகுதி எங்கே வேணாலும் நீங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18லேருந்து அதிகபட்சம் 25 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு வயது அதிகபட்ச வயது தளர்வு கொடுத்துருக்குறாங்க. ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு இங்கே சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் இன் ரெலிவெண்ட் ஃபீல்டு. இதில் வந்துட்டு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்போம், அதுக்கு என்ன மார்க்கு கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் www.indiannavy.gov.in இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணும்போது இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் கம்பல்சரி கொடுத்துருப்பீங்க. அதுக்கு வந்துட்டு எப்போ எக்ஸாம் வைப்போம் அப்படின்ற மாதிரி தகவலை வந்து நாங்கள் அஃபீஷியலாக வந்து இமெயிலுக்கு இமெயில் அனுப்புவோம், மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14
இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 14 மார்ச் 2025 அன்னைக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டிருக்காங்க. இதுலேருந்து 21 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட லேப்டாப்பு இல்லை கம்ப்யூட்டரோ இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் மொபைலை பயன்படுத்தியே வந்துட்டு ஈஸியாக வந்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 10வது முடிச்சிருந்தாலே போதும். ஒரு அருமையான மத்திய அரசில் கப்பல் படையில் வந்துட்டு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 10வது முடிச்சிருந்தாலே போதும். விருப்பமும் தகுதியும் உள்ள விண்ணப்பதாரர்கள் இதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் பயனடைஞ்சிக்க கேட்டுக்கொள்கிறோம். சரி வாங்க, இதுக்கு வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்துட்டு இந்தியன் நேவியோட அஃபீஷியல் வெப்சைட். இதில் நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னா இந்த அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டுன்றதை செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடு கொடுத்துருக்குற கேப்சா வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் உங்கள் ஆதார் நம்பரை பயன்படுத்தி ஈஸியாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஆதார் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்றவங்க ஆதார் நம்பர் இல்லாமல் உங்களோட தகவல்கள், அதாவது உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாமே வந்து மேனுவலாக கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த நீங்கள் ரெஜிஸ்டர் வித்தவுட் ஆதாரை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்தவங்க உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்கள் இதில் டைப் பண்ணி இதை கேப்சாவை டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற அந்த லிங்க்குக்கு உள்ளே போயிடும். அதில் போயிட்டு நீங்கள் தேவையான விவரங்களை நீங்கள் வந்து டைப் பண்ணி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இது எல்லாமே வந்து ஸ்கேன் காப்பி வந்து அட்டாச் பண்ணி ஈஸியாக இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ள நபர்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.